புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம். தேவ செய்தி பேராயர் யோபு அவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கூட பலத்தின் மேல் பலம் என்கிற நிகழ்ச்சி மூலியமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாமே சுகமாக இருப்பீங்க சொல்லி நான் நம்புகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு என்ன தெரியுங்களா? மனித வாழ்க்கைக்கு இயேசுவின் வல்லமை. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இயேசுவின் வல்லமை மிக மிக தேவையாக இருக்குது. நான் கிறிஸ்தவன், நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு கர்த்தருடைய வல்லமை தேவையாக இருக்குதுங்க. கர்த்தருடைய பிள்ளையாக இருந்து, இயேசுவின் பிள்ளையாக இருந்து இயேசுடைய வல்லமை அவங்களுக்குள்ளே இல்லை என்று சொன்னால் அது ஒரு வெறுமையான ஒரு சூழ்நிலை தானே. ஆதலால் கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு, ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைங்களுக்கு அவர்கள் இயேசுவின் வல்லமையினால தரிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவின் வல்லமையினால நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவின் வல்லமை உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்போ எல்லா கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கும் இயேசுவின் வல்லமை மிக மிக அவசியமாக இருக்கிறது. அதனால தான் இந்த செய்தியின் தலைப்பு மனித வாழ்க்கைக்கு இயேசுவின் வல்லமை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளை, இந்த வார்த்தை கேட்டுக்கணும். உங்கள் வாழ்க்கையில் இயேசுவின் வல்லமை மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை இயேசு கிறிஸ்து வல்லமை வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஜெபம் பண்ணி வேதத்தை வாசியுங்கள். நிச்சயமாக கர்த்தர் தம்முடைய வல்லமையினாலே உங்களை நிரப்புவார். ஏசப்பா, எனக்கு உம்முடைய வல்லமை வேண்டும் என்று சொல்லும்போது, கேட்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் ஜபத்தை கேட்டு அவர் தமது வல்லமையினால உங்களை அவர் நிரப்புவார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதன் வாழ்க்கையில் இயேசுவின் வல்லமை வரும்போது அவன் நிலை என்னவாகிறது, அவன் எந்த நிலை அடைகிறான், அவன் எந்த விதமான ஆசீர்வாதங்கள் பெறுகிறான் என்று சொல்லி தான் நாம் பார்க்க போகிறோம். பாருங்களேன், இயேசுவின் வல்லமை ஒரு மனுஷ வாழ்க்கையில் வந்து விட்டால் அவனால் சும்மா இருக்க முடியாது. அவன் ஆட்டோமேட்டிக்காக அவன் செயல்பட ஆரம்பித்து விடுவான். இங்கே பாருங்க, அப்போஸ்தலரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆவது வசனம் வரைக்கும் இங்கே ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். அங்கே என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்போது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலாண்டையிலே வைப்பார்கள். இங்கே பாருங்க, இங்கே ஒரு மனுஷனை குறித்து பார்க்குறோம். அவன் சப்பானி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சப்பானி சொன்னால் எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த அவங்களுடைய கால் பார்த்தீங்கன்னா வெறும் குச்சி போல தான் இருக்கும். வெறும் எலும்பு, அது மேலே ஒரு தோல் மூடிட்டு இருக்கு, அவ்வளோதான். பட் அதனால் அவங்களால எதுவும் பிடிச்சிக்கிட்டு நிற்க முடியாது. அவங்கள ஒரு ஆள் தூக்கிட்டு வரணும், தூக்கிட்டு போகணும், அவ்வளோதான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அவங்க வாழ்க்கையில் இருந்ததுங்க. தாயின் வயிற்றின் பிறந்தது முதல் அவன் சப்பானி என்று வேதம் சொல்லுகிறது. இவனை பிச்சை கேட்கும்படி நாடோறும் இவனை சுமந்து கொண்டு வந்து தேவாலயம் என்னப்பட அந்த வாசலாண்டியில், அங்கே அலங்கார வாசலாண்டியில் பார்த்தீங்கன்னா அங்கே உட்கார வைப்பார்கள் என்று அங்கே சொல்லப்படுறது. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்க, அந்த வாசலாண்டியில் தான் அவன் தினந்தோறும் உட்காரணும். இப்படி உட்கார்ந்து அவன் பிச்சை கேட்டு கொண்டு இருக்கும் போது இப்போது நடந்த காரியம் என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவாலயத்தில் பிரவேசிக்கிற போது பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவளிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவளை நோக்கி பார்த்தான். அப்போது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசனாகி இயேசு கிறிஸ்து நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலம் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களும் கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதும் தேவனை துதிக்கிறதும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தில் அலங்கார வாசலண்டிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்தது குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சப்பானி வாழ்க்கையில்
பிச்சை கேட்பதுதான் வழக்கம். இப்படி அவன் நாடோறும் பிச்சை கேட்க உட்காரும் போது ஒரு நாள் பேதுரும் யோவானும் வந்து விட்டார்கள். அவங்கள உற்று பார்த்து பிச்சை கேட்கும்படி அவன் நோக்கி பார்த்தான். அப்போது பேதுரும் யோவானும் அவங்க சொல்கிறாங்க, நீ எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன, எங்களை பாரு, எங்களை நோக்கி பாரு என்று சொன்னபோது அவன் நோக்கி பார்த்தபோது அவன் சொல்கிறான், எங்களிடத்தில் வெள்ளியும் பொன்னும் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பாருங்க, இயேசு நாமத்தினால கையை பிடித்து அவங்க தூக்கி விட்ட உடனே நடந்த காரியம் என்ன தெரியுங்களா? அவங்க சொல்லப்படுறது அந்த வசனத்தில், அவன் வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான், உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலம் கொண்டது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இவன் வாழ்க்கை என்பது இவன் பெயர் என்னென்று சொல்லப்படவில்லை, ஆனால் இவன் ஒரு சப்பானி என்று தான் சொல்லப்பட்டிருக்குது. இவன் வாழ்க்கையில் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை, பிச்சை கேட்பதுதான் இவனுடைய வழக்கம், இவனுடைய வாழ்க்கையாக இருந்தது. இப்படி இருக்க சூழ்நிலை அவனுக்கு ஒரு மறுவாழ்வு கிடைப்பதற்கான வழி இல்லாமே இருந்ததுங்க. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி இருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இவன் பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். ஒரு நாள் பேதுரும் யோவானும் வந்தாங்க, அவனை பார்த்தாங்க, ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி அவனும் எல்லாருங்கிட்ட கேட்கறத போல நினைக்கிறத போல நினைச்சு அவனை நோக்கி பார்த்தான். அப்போது பேதுரும் யோவான் சொன்னாங்க, எங்களிடத்தில் வெள்ளியும் பொண்ணும் இல்லை, நாங்கள் ஒன்று செய்கிறோன்னு சொல்லி அவனுடைய வலது கரத்தை பிடித்து தூக்கி விட்டாங்க. அவன் கால்களும் கரடுகளும் பலம் கொண்டு அவன் எழுந்து குதித்து நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, இப்போ இந்த மனுஷனுடைய சூழ்நிலை என்னென்ன என்று சொல்லி அது விவரமா சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மனிதன் நிலை என்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிறந்ததிலிருந்தே இவன் சப்பானி, பிறந்ததிலிருந்தே இவன் சப்பானி. ஒருவேளை நீங்க நினைக்கிறீங்களா, என் வாழ்க்கை கூட சப்பானி போல தான் இருக்கிறது, என்னால் ஒன்றும் செயல்படுத்த முடியாமல் இருக்கிறது, நான் பிறந்த நாள்லேருந்து ஒரு சப்பானை போல தான் நான் இருக்கிறேன், எனக்கு கால்கள் இருக்கிறது, ஆனாலும் செயல்படாத மனுஷனை போல இந்த சப்பானை போல தான் பிறந்த நாளில் நான் இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? பாருங்க, இந்த சப்பானி நிலைன்னு சொல்லி தான் பிறந்ததிலிருந்தே சப்பானி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவன் நிலை என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, யாராவது இவனை சுமந்து கொண்டு வர வேண்டும், அதாவது மற்றவர்களுக்கு இவன் பாரமாக இவன் இருந்திருக்கிறான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மூன்றாவது, தினந்தோறும் பிச்சை கேட்க வேண்டும். இவன் நிலை அதுதான். இந்த சப்பான் நிலை என்னன்னா, தினந்தோறும் பிச்சை கேட்கணும், இதுதான் இவன் நிலை. அது மாத்திரமல்ல, நான்காவது, ஒவ்வொருவரையும் அவன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் பிச்சை கேட்கும் போது வருகிற போர் எல்லாரும் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கணும். அவன் பார்த்து 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 அவன் பிச்சை கேட்கணும். இதுதான் அவனுடைய நிலையாக இருந்தது. இப்படியாப்பட்ட சூழ்நிலை தான் இந்த சப்பானி வாழ்க்கை இருந்தது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கை ஒரு சப்பானி போல தான் இருக்கிறது, நான் சிலருக்கு இந்த சில வேலை நான் சிலருக்கு பாரமாக இருப்பது போல தான் இருக்கிறது, தினந்தோறும் என் வாழ்க்கையில் பிச்சை எடுக்காத ஒரு குறை தான், அதுபோல் என் வாழ்க்கை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒருவேளை நீங்கள் அநேகரை எதிர்பார்த்து எதிர்பார்த்து எனக்கு ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி அந்த நிலை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? இந்த சப்பானியை போல. கர்த்தநாம ஸ்தோத்திரம். பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சப்பானிக்கு ஒரு அற்புதம் நடந்ததுங்க. என்ன நடந்து சொல்லி பார்த்தீங்கன்னா, பாருங்க, பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்தாங்களாம். யார? சப்பானிய உற்று பார்த்தாங்களாம். என்ன உற்று பார்த்தாங்க பாருங்களேன், என்ன உற்று பார்த்தான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேதுரும் யோவானும் சப்பானை உற்று பார்த்தாங்களாம். என்ன உற்று பார்த்தாங்க? இவன் சப்பானியா இருக்கக்கூடாது, இவன் சப்பானி, இனி இவன் சப்பானி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உற்று பார்த்தார்கள். அடுத்தது, மற்றவர்களுக்கு இவன் பாரமா இருக்கிறான், இனி மற்றவர்களுக்கு இவங்க பாரமா இருக்கக்கூடாது சொல்லி உற்று பார்த்தார்கள். அடுத்தது, இனி இவன் யாரு கையும் ஏந்தக்கூடாது என்கிற ஒரு எண்ணத்துல அவனை பேதுரு யோவானும் உற்று பார்த்தாங்க. நான்காவது, இனி யாரையும் எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்லி தான் அவனை உற்று பார்த்தாங்க. யோவானும் பேதுருவும் சப்பானியை உற்று பார்த்தாங்கன்னு சொன்னா, அவன் எதற்கு உற்று பார்த்தானா, இனி இவன் சப்பானே இருக்கக்கூடாது, மற்றவர்களுக்கும் பாரமா இருக்கக்கூடாது, இனி இவன் யாருக்கையும் ஏந்தக்கூடாது, இனி யாரையும் எதிர்பார்க்க கூடாது என்கிற அந்த எண்ணத்துல அவனை உற்று பார்த்தார்கள். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, உற்று பார்த்த உடனே இப்போ அவங்க சொல்றாங்க, உற்று பார்த்து அவங்க சொன்ன சில காரியங்களை குறித்து பார்க்க போறோம். பாருங்களேன், நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது மிகவும் ஆச்சரியப்பட்டேன். பேதுரும் யோவானுக்குள்ள இருந்த ஒரு குணம் பாருங்க, அவங்க ஏதாவது கொடுத்துட்டு போயிருக்கலாம், ஆனால் அவங்க பார்த்தாங்க, கொடுத்த எவ்வளோ நாளைக்கு கொடுக்குறது, அவன் வரும்போதெல்லாம் கொடுக்கணும், அவன் சாப்பிடுவான், சப்பானே இருப்பான், ஆனால் வாழ்க்கைக்கு ஒரு மறுவாழ்வு வேண்டுமே சொல்லி அவங்க உற்று பார்த்தாங்க. நான் ஃபேஸ்புக்கில் ஒரு சம்பவத்தை, ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், ஒரு வெளிநாட்டு வீடியோ ஒன்று பார்த்தேன்.
என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பார்க்கில் ஒருவர் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறாரு. வரும் போலாம் பிச்சை போடுறாங்க. அப்போ இன்னொருத்தர் வராரு. அவர் பிச்சை போட வரும்போது காசு போட்டுட்டு போடாமல் அந்த காசை எடுத்துகிட்டு போயிடுறாரு. அப்போ இந்த பிச்சை கேட்குறவன் அவரையே உற்று பார்க்குறான். பிச்சை போடுற மாதிரி வந்து போடாமல் போயிட்டான்னு சொல்லி அப்படியே பரிதாபமாக பார்க்குறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பிச்சை போட வந்து அந்த காசை கொண்டு போய் அங்கே தண்ணி பாட்டில் அந்த ஒரு பேக்கிங் அது வாங்கிட்டு வந்து அவன்கிட்ட வச்சுட்டு போயிடுறாரு. அவனுக்கு ஒன்றும் புரியல. வான்னு பார்க்குறான். இந்த ஆள் நான் பிச்சை போடாமல் காசு கொண்டு தண்ணி பாட்டில் இவ்வளோ தண்ணி வந்து வச்சிட்டாரு, நான் என்ன பண்ணுறேன் என்ற எண்ணத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த இடத்துல வாக்கிங் போகிறவங்க வரவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 10 ரூபா அவங்ககிட்ட இருக்கிற காசு 10 ரூபா அந்த நாட்டு காசு போட்டுட்டு அந்த தண்ணி பாட்டில் எடுத்துக்கிறாங்க. அப்படியே ஒருத்தர் எடுக்கிறாங்க. பார்த்தா நிறைய காசு சேர்ந்தது. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. சந்தோஷமாகி அந்த காசை கொண்டு போய் மறுபடியும் தண்ணி வாட்டர் பாட்டில் வாங்கினது வச்சு சேல்ஸ் பண்ணுறான். அப்போ அந்த நபர் என்ன பண்ணனா, இவன் பிச்சை கேட்கக்கூடாது, இவன் உழைத்து சம்பாதித்து வாழ வேண்டிய எண்ணத்தில் அந்த நன்மையை செய்தார். பாருங்க, இங்கே கூட பேதுரு யோவான் சப்பானி இனி பிச்சை கேட்கக்கூடாது, இவன் எழுந்து நடக்கணும், இவன் வாழ்க்கையில தேவ வல்லமை வெளிப்படணும், இவன் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்க வேண்டும், இவன் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டிய எண்ணத்துல அவனை உற்று பார்த்தாங்க. நல்லா பாருங்க, கர்த்தநாம ஸ்தோத்திரம். அவனை உற்று பார்த்து அவன் சொன்னாங்க, அந்த வசந்த வாசிக்கிறேன் பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்குது, அப்போது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலம் கொண்டது. நடந்த சம்பவம் என்ன தெரியுங்களா? பாருங்களேன், இங்க சொல்லப்படுது அந்த வசனத்துல 8வது வசனத்துல, அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களும் கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தானா. பார்த்தீங்களா? இப்போது முடமாயிருந்த வாழ்க்கை, சப்பானியாயிருந்த வாழ்க்கை, நடக்க முடியாமல் இருந்த வாழ்க்கை, இப்ப இயேசுவின் வல்லமை அவன் மேல் இறங்கினதுனாலே இப்போது சொல்லப்பட்டிருக்குது, அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான் என்று சொல்லப்பட்டது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில இந்த வார்த்தை கேட்டு உங்க வாழ்க்கை ஒரு சப்பானியா இருக்கிறதா? உங்க நிலை ஒரு சப்பானியா இருக்கிறதா? என் வாழ்க்கை செயல்பட முடியாமல் இருக்கிறது, என்னால நிமிர்ந்து நடக்க முடியாமல் இருக்கிறது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் என்ற ஒரு நிலையோடு நீங்க இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க என் அன்பு தேவ பிள்ளைகளே. மனித வாழ்க்கைக்கு இயேசுவின் வல்லமை, அன்றைக்கு பேதுரும் யோவானுக்கும் அந்த இருந்த வல்லமையே அந்த சப்பானிக்குள் அனுப்பி இயேசு நாமத்தினால் சொல்லி அவனை நடக்க வைத்தார்கள். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்க வாழ்க்கையில நீங்க விசுவாசிக்க கூடுமானால், ஜெபம் பண்ண போற இந்த வேளையில ஒருவேளை உங்க வாழ்க்கை ஒரு சப்பானி போல இருக்கலாம், அல்லது நீங்க சப்பானியாக கூட நீங்க இருக்கலாம். ஒருவேளை உங்க வாழ்க்கை செயல்படாத வாழ்க்கையா இருக்கலாம், உங்களுடைய வேலை ஸ்தலம் செயல்படாத வேலை ஸ்தலமாக இருக்கலாம், உங்களுடைய கம்பெனி நிர்வாகம் மற்றும் இருக்கிற எல்லாமே செயல்படாமல் இருக்கலாம். எத்தனையோ காரியங்களை நான் செய்துவிட்டேன், ஆனால் செயல்பட முடியவில்லை, முடங்கி கிடக்கிறது. நான் மனிதன் நம்பிக்கொண்டிருக்கிறேன், அந்த அதிகாரி நம்பிக்கொண்டிருக்கிறேன், இந்த உயர்ந்த மனிதன் நம்பிக்கொண்டிருக்கிறேன், இவங்கிட்ட எனக்கு ரைட்ஸ் வர வேண்டும், அந்த அதிகாரம் வர வேண்டும், வர முடியாமல் நான் அப்படியே சப்பானி போல் இருக்கிறேன் என்ற ஒரு நிலையோடு நீங்க ஒரு பரிதபிக்கப்பட்ட நிலையில் நீங்க இருக்கிறீங்களா? என் குடும்பம், என் வாழ்க்கை ஒரு சப்பானி போல் இருக்கிறது, செயல்பட முடியும், இத்தனை பிள்ளைங்களை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன் சொல்லி திகைத்து கொண்டிருக்கீங்களா? என் அன்பு தேவ பிள்ளைங்களே, இயேசு உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம் முடக்கத்தை நீக்கி போடுவார், எல்லாம் சப்பானி போன்ற நிலையை காத்த நீக்கி போடுவார். இப்போது நான் உங்களுக்காக ஜபிக்க போகிறேன். ஜபிக்கும் போது நிச்சயமாக ஏசப்பட வல்லமுங்க மேல் வந்து இறங்கும். அன்றைக்கு அந்த சப்பானியை வலது கரத்தை தூக்கி விட்ட போது அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவாலயத்துக்கு சென்றது போல தேவன் நிச்சயம் உங்க வாழ்க்கையில் எல்லா முடக்கத்தை அவர் நீக்கி போடுவார். ஒருவேளை சூனிய மந்திரம் உள்ள பிசாசு காரியங்கள் உங்க வாழ்க்கையை முடக்கம் போல வைத்திருந்து அநேகர் மத்தியில் உங்களை அவமானப்படுத்தி வைத்திருந்து அநேகர் உதவி செய்வார்கள் என்று சொல்லி நிலையில் உங்க வாழ்க்கையில் இருந்தால், இப்போது ஜெபிக்கிற இந்த வேளையில ஏசப்பா உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். நாம் ஜெபிப்போமா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஏசப்பா, இதோ கர்த்தாவே, இந்த வேளை அன்று வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. நான் கேட்ட வார்த்தையின்படி இந்த சப்பானை போலதான் என் வாழ்க்கை இருக்கிறது. என்னால் செயல்பட முடியவில்லை, என்னால் ஒன்றும் செய்யப்பட முடியவில்லை. நான் அடுத்தவங்களை நம்பி இருக்கிறேன், நான் பிச்சை
கணக்கெடுக்காத குறையா வாழ்க்கை இருக்கிறது என்று எண்ணி ஏசப்பா வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உம்முடைய மகனை கண்ணோக்கி பாருங்கப்பா, உம்முடைய மகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்கப்பா. நான் ஆரம்பித்த இந்த வியாபாரம் செயல்பட முடியாம ஒரு சப்பானே போல இருக்கிறது. நான் ஆரம்பித்த என் கம்பெனி செயல்பட முடியாமல் ஒரு சப்பானே போல முடங்கி இருக்கிறது. எவ்வளோ பணங்களை செலவழிச்சிட்டேன், ஒன்றும் செயல்பட முடியவில்லை. மருந்து மாத்திரைகள் யூஸ் பண்ணிவிட்டேன், ஒன்றும் செயல்பட முடியவில்லை. எங்க வாழ்க்கை முடங்கி இருக்குது, எங்க பிள்ளை வாழ்க்கை முடங்கி இருக்குது. எவ்வளோ பணம் செலவு என்னை படிக்க வைத்தார்கள், படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை எனக்கு வரவில்லை. நான் சப்பானே போல தான் இருக்கிறேன். என் பிள்ளைங்களுக்கு ஒரு ஏற்ற வாழ்க்கை கிடைக்கவில்லை. என் பிள்ளைங்க வாழ்க்கை சப்பானே போல் இருக்குது என்று சொல்லி கர்த்தாவை எண்ணிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் இப்போது ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பீராக. இயேசு கிறிஸ்து வல்லமை, இயேசு கிறிஸ்து வல்லமை, சுகமாக்குற வல்லமை, முடக்கத்தை மாற்றுகிற வல்லமை, சப்பானை நீக்குகிற வல்லமை, சப்பானை நடக்க செய்த அதே வல்லமை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இப்போது வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல வந்து இறங்குவதாக, 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 இறங்குவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா சப்பானின் நிலைகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நடு. ரீமாலா ஷகாபாலா நதுயா தாலா தாலா ரபா எல்லாவற்றையும் சப்பானை போல நிலையில் வைத்திருக்கிற எல்லா பிசாசின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தை கடிந்து துரத்துகிறேன். எல்லா மாந்திர சூனிய கட்டுகளை இயேசுவின் நாமத்தை முறியடிக்கிறேன். ஏசப்பா இப்போது வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு மீதும் வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை, இயேசு கிறிஸ்து வல்லமை ஒவ்வொரு மேல வந்து இறங்குவதாக. இப்போது வீடுகளில் இயேசு கிறிஸ்து வல்லமை இறங்குவதாக. இவங்க வேலை ஸ்தலங்களில் இயேசு கிறிஸ்து வல்லமை இறங்குவதாக. இப்போது எல்லாம் இயேசுவின் நாமத்தில் செயல்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் செயல்படுவதாக. எல்லாம் இயேசுவின் நாமத்தில் செயல்படுவதாக. ரீமா காபூலா நதியா தூலா ரபா. கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் கண்ணீரை துடைத்து இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க சுவாமி. அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. மூடப்பட்ட கம்பெனி இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. படித்த படிப்புக்கு ஏற்ற வேலைகள் இயேசுவின் நாமத்தில் கிடைப்பதாக. வாழ்க்கைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணை இயேசுவின் நாமத்தில் கிடைப்பதாக. கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்க சுவாமி. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. கரம் பிடித்து நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வார்த்தை கேட்டீங்க. இந்த வார்த்தை மூலமா இயேசுவின் வல்லமையினால நீங்க தொடப்பட்டிருப்பீங்க சொன்னா இயேசு கிறிஸ்து வல்லமை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லுங்க. இந்த செய்தியை மற்றவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. இது ஒரு ஊழியமா கருதி செய்யுங்க. உங்களுக்காக ஜெபிக்கணும்னு சொன்னா திரையில் பார்க்குற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்ப நீங்க விரும்பினால் வாட்ஸ்அப்பில் பார்க்குற எண்ணுக்கு உங்களுடைய மெசேஜ் அனுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.